Yamaha RX 100 இது. ஸோ இந்த 100ல் வந்து பாருங்கள் கீர் பாக்ஸ் இது. ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வர பின் பேரிங் போயிடுச்சு. இந்த பேரிங் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த பின் பேரிங், இந்த பேரிங் போனதுனால கீர் சிக்குது. ஏன்னா இந்த ஷாஃப்ட் வந்து அலமோதும். இந்த ஷாஃப்ட் வந்து அலமோதும், அதாவது கீர் எங்கேஜ் பண்ண நம்மளை விடாது. அதுதான் இந்த கீர் பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயம். யமாஹா பொறுத்தவரைக்கும் கீர் பாக்ஸ் அவ்வளோ சீக்கிரம் போகாது, அருமையாக இருக்கும். எல்லாம் கண்ணில் ஒத்திக்கலாம். நீங்களாம் வந்து பழைய மாடல் வண்டி கீர் பாக்ஸ் இது அவ்வளோ ஜம்முன்னு இருக்கும் இந்த கீர் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரம்மும் அருமையாக இருக்கும், பார்க்கறதுக்கு கண்ணில் ஒத்திக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் போகாது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க ஒரு பெரிய விஷயம் பண்ணுறது, இருக்கிறத ஃபுல்லாக லோடு கொடுத்துட்றது. இந்த கிளச்சில் இது ஓவர் வெயிட்டு, வண்டியில் ஓவர் வெயிட்டு. இந்த வெயிட்டில் இந்த லோடு இவ்வளோ பிஸ்டனு 135 இதை போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா யமாஹா வேலை செய்யாது. யமாஹா வேலை செய்யாது. இது வந்து வேஸ்ட், என்னை பொறுத்தவரைக்கும் வேஸ்ட்டு. இருக்குதுலே நீ வண்டியை ஓடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய விஷயம் இருக்குங்க RX 100ல். என் வயசு 58, நான் எவ்வளோ பார்த்துருப்பேன் RX 100ல். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தகவல், நிறைய இருக்குது. இது வந்து முதல்ல வந்த போரு G1 பாருங்க, அருமையான போரு. ஸோ இது வந்து சைஸ் வந்து 2வது சைஸ் ஓடுது. இதுதான் இந்த பிஸ்டனு 2வது சைஸு. ஊரா காணும் பேரா காணும், ஒன்றுமே இல்லை. இப்போ 75 சைஸ் இந்த போரை போட்டு அருமையாக 10 வருஷத்துக்கு கையை வைக்கக்கூடாது, 10 வருஷத்துக்கு கையை வைக்கக்கூடாது. அது ஒன்று. இன்னும் ஒரு விஷயம் இதில் பார்க்க வேண்டிய ஒரு தகவல் என்னன்னா, இதில் பாருங்களேன், தேனு கூடு கட்டின மாதிரி இருக்கும். அதாவது பாருங்க, தேனு கூடு கட்டின மாதிரி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக பேஸ்ட்டை போட்டு அட்டி வச்சிருக்காரு. இப்போது நம்ம இதை வெல்டிங் பண்ணணும், அழகாக வெல்டிங் பண்ணி ஜம்முன்னு ஜோராக ரெடி பண்ணி புது கேஸ் மாதிரி அழகாக ரெடி பண்ணணும் இவரை. அது ஒன்று. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே பேரிங் கீரிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் இந்த கேஸு எப்படி இது பாருங்கள். தம்பி வந்து, ஐயா எனக்கு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்க ஐயா, ஒரு ஓடுற மாதிரி இருந்தால் போதும்னு. வண்டியை வீட்டில் ஓரம் கட்டின வண்டி இது. இதை வந்து நம்ம ஓடுற மாதிரிலாம் பண்ண முடியாது. இதில் ஒரு ஷாஃப்ட் வரும். ஷாஃப்ட் வந்து அந்த வீலு சுத்தம் பம்புக்கு ஆயில் மேலே ஏறுறது, அதுவே இதில் காணும். நான் என்னத்தான் பண்ணுறது? ஸோ இதுதான் இந்த வண்டியில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும். அதே மாதிரி மெயினாக வந்து இது ஹெட்டு, சிலிண்டர் ஹெட்டு. நம்ம 75 சைஸு போடுறோம் பிஸ்டனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வச்சிங்கனாவே தெரியும் உங்களுக்கு. அந்த 75 சைஸ் பிஸ்டனு இதில் வச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டேப்பரு, அந்த பிஸ்டனுடைய டேப்பரு, இதெல்லாம் நிறைய பேர் கவனிப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த டேப்பர், ஸோ இது எவ்வளோ டெப்த்து இருக்குது, இது எவ்வளோ டெப்த்து, அதாவது இந்த அகலம், இது எவ்வளோ டெப்த்து அகலம் எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி இது எவ்வளோ அகலம் இருக்குது, நம்ம அதை கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாண்டர்டில் என்ன சைஸ் இருக்குது. இது வந்து 25, அதாவது 50 சைஸ். இது செகண்ட் சைஸு 25 ஓடி போச்சு, இது 50. ஸோ இது வந்து என்ன சைஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம 75 அடுத்தது 3வது சைஸு போடும்போது அது என்ன சைஸு அகலம் இருக்குது, அது அந்த மாதிரி நிறைய விஷயம் கால்குலேட் பண்ணக்கூடிய நிறைய தகவல் இருக்குது. ஸோ நான் படிக்கலை, என்னுடைய அனுபவத்தில் எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த கார்போட்டர்லாம் பாருங்கள் எப்படி இது அருமையாக இருக்கும். இந்த கார்போட்டர் என்கிட்ட கொடுத்தாங்க ரெடி. இந்த மாதிரி கார்போட்டர் தான் நான் கேட்குறது, அருமையாக இருக்கும்.
கார்பெட்டு பாருங்கள் எப்படி இருக்காங்க, பேரை பார்த்தாலே நல்லா அருமையான கார்பெட். இதுதான் கார்பெட்டு. இந்த ஏர் ஸ்க்ரூ நம்ம பண்ணும்போது நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஏர் ஸ்க்ரூலாம் அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம். சரி, இதையே நம்ம ரெடி பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கனெக்ட்ராடு அது யார் ஏற்கனவே என்ன சைஸ் ஓடுறான்னு தெரில. 2 பக்கம் சேவிங் பண்ணியாச்சு, அதனால் ஒன்றும் சைஸ் கண்டுபிடிக்க முடியாது. இதை கைட்னா தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதுதான் யமஹா RX 100 இது கம்ப்ளீட்டாக இதை இன்ஜின், அதாவது புது இன்ஜின் மாதிரி ரெடி பண்ணணும். இருக்கிறத வச்சே புது இன்ஜின் மாதிரி ரெடி பண்ணுறேன். ஸோ அவர் அடுத்த வருஷம் FC அந்த தம்பிக்கு இன்ஜினை மட்டும் நான் வேலை பார்த்து கொடுத்துட்றது. வேறு எதுவுமே நான் பெயிண்டிங்லாம் எடுக்கிறது இல்லை. இன்ஜின் ஒர்க் மட்டும் நம்ம புது இன்ஜின் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இதை நான் எப்படி பண்ணுறேன், எப்படி செய்கிறேன்ற ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம். நன்றி. யமஹா RX 100 இது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா இது போர் வந்து கட்டு விட்டுருவேன். ஸோ இது அப்படியே தான். ஸோ இது எல்லாமே பெயிண்டிங் பண்ண சொல்லிட்டாப்புல ஸ்டூடெண்ட்ஸு. ஐயா எனக்கு அடுத்த வருஷம் FC எனக்கு இதெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. சரி, அவருக்காக இந்த வேலையை பக்காவாக பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வஞ்சி போயிருக்கும். இதை வந்து நம்ம பற்ற வச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ பற்ற வைக்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக அவரை பற்ற வைக்கணும். ஸோ அது ஒரு முக்கிய ஒரு விஷயம். ரெண்டாவது, இதெல்லாம் இன்ஜின் கேஸ் அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த தேனு கூடு கட்டணும்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான். ஏற்கனவே வெல்டிங் பண்ணி த்ரெட்டு போட்டிருக்காங்க, ஆனால் சரியில்லை, அந்த வேலை சரியில்லை. எப்படி இது போகிறது, இப்படிலாம் இருந்தால் ஆயில் லீக் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை தட்டி எடுத்துட்டு பற்ற வச்சு அருமையாக பண்ணோம்னா ரொம்ப ஜோராகிடும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யமஹா RX 100 இது வந்து சிலிண்டர் 8. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிஸ்டனு கனெக்டர் ஏற்கனவே அடிபட்டு இந்த சில்லியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம அழகாக நைஸாக வழன்னு ஆக்கிடணும். இந்த உள்ளே எப்படி இருக்கோ அது மாதிரி வழன்னு இருக்கணும் அது. ஸோ அப்போ தான் பெட்ரோல் வந்து நமக்கு கரெக்டாக ஃபயர் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இது ரொம்ப பார்க்க வேண்டிய, ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி இது எல்லாமே பெயிண்டிங், இதுவும் பெயிண்டிங் தான். ஸோ இது எப்படி இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா பம்பு, அது உள்ளெல்லாம் பாருங்கள் செத்து போய் கிடக்கும். அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த கேஸும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இந்த கேஸும் கண்டோம். ஸோ இதையும் நல்லா அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாமே தேய்ச்சிட்டு பெயிண்டிங் பண்ணணும். இதான் சிலிண்டர் 4. இது எல்லாமே அந்த அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு. எவ்வளோ அழுக்கு இருந்தது, கிட்டவே நிற்க முடியாது நம்ம அதை க்ளீன் பண்ணும்போது. இதுதான் யமஹா RX 100 இன்ஜின் கேஸ் நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய விஷயம். நன்றி.